எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிக்ரோ என்டர்பிரைஸின் ஸ்பெசிஃபிசிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். மிக்ரோ என்டர்பிரைஸ் ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் திறக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்டே. நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த கம்பெனியை நடத்தினீங்களா அரசாங்கம் நட்டம் வந்தாலும் உங்களோட பர்சனல் பொருட்களை ஆக்கிரமிக்கலாது. நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்து வருமானம் ஒரு லிமிட்டுக்கெலாம் இருக்க வேணும். நீங்கள் ஒரு பொருட்கள் விற்கிறீங்களா 1,88,700 யூரோ ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ வருமானம் தான் இருக்க வேணும். அதை விட கூடக்கூடாது. அது மாதிரி நீங்கள் சர்வீஸ் ஏதாவது விற்கிறீங்களா 77,700 யூரோ தான் இருக்க வேணும் ஒரு வருஷத்துக்கு. இதை நீங்கள் டெபாசிட் பண்ணினீங்களா இதை விட கூட சம்பாதிச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக என்டர்பிரைஸ் இண்டிவிஜுவலாக மாற்றப்படும். தேவையை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழிலை பொறுத்து லிமிட்ஸ் இருக்குது. நீங்கள் பொருட்கள் விற்கிறீங்களா 85,000 இருக்க வேணும். இல்லாட்டிக்கு சர்வீஸ் விற்கிறீங்களா 37,500 ரூபாய்க்குள்ளே இருக்க வேணும். அந்த உங்களோட வருமானம் அந்த லிமிட்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையாக கட்ட தேவையில்லை. உங்களோட ஃபேக்சர் தேவையா அந்த லிமிட்ஸ் இந்த வருமானத்தின் லிமிட்ஸை தாண்டி நீங்கள் உங்களுக்கு சம்பாத்தியம் இருக்குதுண்டா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தேவையாக கட்ட வேண்டி வரும். கொச்சிசேஷன் சோசியலுக்கும் நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்து தான் ஒரு ரேட்டில் கொச்சிசேஷன் கட்ட வேண்டி வரும். இப்போ நீங்கள் பொருட்கள் விற்கிறீங்களா 12 வீதமும், சர்வீஸ் விற்கிறீங்களா 21 வீதமும் யோசாஃபுக்கு மாதம் இல்லாட்டிக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா கட்ட வேண்டி வரும். அம்போ கட்டுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. வெர்சுமோ லிபேராட்டுவார் அந்த ஆப்ஷன் எடுக்கிறது உங்களோட ரெவென்யூ ஃபிஸ்கல் ஒரு லிமிட்டுக்கு இருக்க வேணும். அப்படி நீங்கள் அந்த ஆப்ஷன் எடுத்தீங்களா ஒரு உங்களோட வருமானத்தில் ஒரு சின்ன குட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கொச்சிசேஷன் சோசியல் கட்டும்போது அதோட சேர்த்து அம்போவையும் கட்டிடுவீங்க. 2வது ஆப்ஷன் உங்களோட வருமானத்தை அம்போஸோட ரெவென்யூவில் உங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மிக்ரோபேன்ஸையா மிக்ரோபிகாண்ட சூஸ் பண்ணி அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். மற்றபடி நீங்கள் சேஃப் கட்ட வரும். சேவையாகவும் உங்களோட வருமானம் கூடினா கட்ட வேண்டி வரும். நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் ஃபேக்சர் அனுப்பணும். கொண்டாபிலிட்டி செய்கிறது உங்களுக்கு ஒப்ளிகேட்டுவாக இல்லை. ஆனால் நீங்கள் லீவ்ர த ரொசெட் இல்லாட்டிக்கு லீவ்ர தஷா வேண்டி அதை நீங்கள் நிரப்பணும். மற்றது பேங்க் ஒன்று திறந்து வச்சுருக்கணும். சில எய்துகள் இருக்குது, ஆசே ஏஹோ மாதிரி எய்துகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு நீங்கள் ஷோமார்ச்சில் இருக்க வேணும். அது அப்படி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. வேலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கோ, ஃபாலோ பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.